நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். இந்துலேகாவை கஸ்டடியில் எடுக்க தான் நான் வந்திருக்கேன். அது எப்படி சார்? அது அப்படிதான். உமன் மிஸ்ஸிங் கேஸ். அதை பத்தி உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணணுமா என்ன? கம்ப்ளைண்ட்ல இந்துலேகாவோட பேரை தெளிவா மென்ஷன் பண்ணிருக்காங்க. சோ நான் இவங்களை அரெஸ்ட் பண்ணியே ஆகணும். கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க பொய் சொல்லி இருக்கலாம்ல? அதை நீங்க ப்ரூவ் பண்ணுங்க. இந்த ராத்திரியில என்னோட பொண்ணை நீங்க அரெஸ்ட் பண்ண முடியாது. அதை நான் தான் முடிவு பண்ணணும். தேவையில்லாத கம்ப்ளைண்ட் கொடுத்து உங்களுக்கு தப்பா புரிய வச்சுட்டாங்க. இந்த ஒரு நிரபராதி. வேணா நான் உங்க கூட ஸ்டேஷனுக்கு வரேன். நான் ஒன்னும் குத்து மதிப்பா யாரையும் அரெஸ்ட் பண்ண வரல. சார், இந்த பிரெக்னெண்டா இருக்கா? அதை பத்தி எனக்கு என்ன? யாரோ என் பொண்டாட்டி மேல கம்ப்ளைண்ட் கொடுத்ததுனால வேணும்னே நீங்க என் பொண்டாட்டியை டார்ச்சர் பண்றீங்களா? அது உங்களுக்கு தேவையா இருந்தா காலையில இந்து கூட்டிட்டு நான் ஸ்டேஷன் வந்து ரிப்போர்ட் பண்றேன். நீங்க காலையில பொறுமையா வர்றதுக்குலாம் நான் ஸ்டேஷன்ல இருந்து வண்டி எடுத்துட்டு இப்ப வரல. இல்லன்னா அபிராமி எங்க இருக்கான்னு உங்க வைஃப சொல்ல சொல்லுங்க. எனக்கு தெரியாது. எங்கேயாவது மறைச்சு வச்சிருந்தீங்கன்னா லொகேஷன் சொன்னா போதும், நான் போய் கண்டுபிடிச்சிருவேன். சத்தியமா எனக்கு தெரியாது சார். அப்படின்னா ப்ரூவ் பண்ண வேண்டியது என்னோட பொறுப்பு. எங்க குடும்பத்தை பத்தி உங்களுக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைக்கிறேன். பெரிய பெரிய போலீஸ் அதிகாரிகளா எங்க ஃபேமிலி ஃப்ரெண்டா இருக்காங்க. இது நான் வேணும்னு போட்ட கேஸ் இல்ல. உங்க சொந்தக்காரர் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. அப்புறம் நீங்க மேல் அதிகாரியோட வச்சிருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் அது கண்டினியூ ஆகட்டும். ஆனா நான் என் டியூட்டியை செஞ்சாகணும். அப்படின்னா நாம கிளம்பலாமா? கான்ஸ்டபிள்ஸ், இந்துவை கூட்டிட்டு போக விட மாட்டேன். தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ராத்திரியில இந்துவை நீங்க எங்கேயும் கூட்டிட்டு போக முடியாது. அடுத்த முயற்சி பண்ணா என் பவரை யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். யோ தள்ளி போயா. வைஃப் பிரெக்னன்ட் தானே? ஏதாவது தப்பு நடந்தா அப்புறம் உனக்கு தான் அது பிரச்சனையா வரும். அவளை கூட்டு வாங்க. கூட்டு வாங்க அவளை. மேடம் விடுங்க மேடம். கேளுங்க சார், நான் சொல்றது கேளுங்க. என்னங்க? ஐயோ என்னங்க? ஐயோ இந்து. நடமா. இந்து. ஏன் இந்து விடுங்க. தள்ளி போயா. ஏன் இந்து விடுங்க சார். கூட்டி போகாதீங்க. வா இந்து. அம்மா நடமா. சார் நான் சொல்றத கேளுங்க. காலையில நான் ஸ்டேஷன் வந்து ரிப்போர்ட் பண்றேன். ஏன் இந்துவை இப்ப விட்டுருங்க சார். இந்து விட்டுருங்க சார். உள்ள ஏத்துங்க. ப்ளீஸ் சார். இப்போ ஏன் இந்து விட்டுருங்க சார். சொன்னா கேளு சார். யோ சொன்னா கேளு பாத்தியா? சார் இந்து. போயா. பிரச்சனை பண்ணா ஒண்ணையும் காலையில வரேன் சார். சார் இந்து. இந்து. சார் நான் காலையில வரேன்னு சொல்றேன்ல சார். தள்ளி போயா. சார் வண்டி ஏறா. அம்மா. அம்மா இந்து. வண்டி ஏடியா. ப்ளீஸ் விட்டுருங்க. இந்து. இந்து. சொன்னா கேளுங்க. சார் கூட்டி போவீங்க சார். சார் அருண், ஏதாச்சும் ஒண்ணு பண்ணு. நான் உடனே போறேன். அருண், நானும் உன் கூட வரேன். வேண்டாம் அத்தா, ராத்திரில நீங்க வர வேணாம். அப்பாவை காண்டாக்ட் பண்ணி நீங்க விஷயத்த சொல்ல முடிஞ்சா சொல்லிடுங்க. நான் கிளம்புறேன். ஐயோ கடவுளே, என்ன இதெல்லாம்? வெளியே கூட்டு வாங்க.
வெளியே வா. இறங்குமா. கூட்டு வாங்க. வா என்னங்க வாமா. அடம் பிடிக்காம உள்ள வாமா. மா படுத்தாம வாமா உள்ள. சார் என்ன சைன் பண்ண பிறகு இந்து விட்டுருவீங்கல்ல? காலையில் நாங்கள் மறுபடியும் வரோம். ஆ நல்ல ஐடியா. ஆனா அது எனக்கும் தோணணும் இல்லையா? மேல இடத்துக்கு கூட்டு போறதுக்காக நான் இங்க அவளை கூட்டிட்டு வரல. சில விஷயங்களை பத்தி கேட்கணும்னு இருக்கேன். நீ கொஞ்சம் வெளியேறு. சொல்றேன்ல, வெளியே போ. பாப்பா வெளியே வா. வா. நீ எங்க போற? விடுங்க சார். இல்ல, வா. நில்லுமா. விடுங்க சார். இந்த பார், நடந்த எல்லாத்தையும் நீ ஓப்பனா சொல்லிட்டனா நீ இப்பவே போயிடலாம். அபிராமியோட உங்களுக்கு என்ன முன்கோபம்? எனக்கு அபிராமி மேல எந்த முன்கோபமும் இல்ல சார். அப்படின்னா அவங்க உங்க மேல கோபமா இருந்தாங்களா? கேட்ட கேள்விக்கு இன்னும் பதில் சொல்லல. அந்த அபிராமி உங்க மேல கோபமா இருந்தாங்களா இல்லையா? எனக்கு தெரியாது. தெரியாது. அந்த பதிலுக்கான அர்த்தம் ஒருவேளை கோபம் இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு, இல்லைன்னா கோபம் இருந்திருக்கு. ஆனா இப்ப நான் அதை சொல்ல விரும்பலன்னு. சரிதானே? சரிதானே? இங்க பார், உங்க பார்வையிலையும் மௌனத்திலையும் ஒரு தெனாவெட்டு இருக்கு. உன் ஹஸ்பண்ட் வெளியில இருக்காருன்னு நீ நினைச்சனா? அதெல்லாம் இங்க வேண்டாம். நான் எதுக்காக உங்ககிட்ட தெனாவிட்டு காட்டணும்? நான் பண்ணாத ஒரு தப்புக்காக நீங்க இப்போ என்னை இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க. அது எதுக்குன்ற சந்தேகம் மட்டும்தான் எனக்கு இப்ப இருக்கு. உங்களுக்கு யாரும் தப்பா சொல்லியிருக்காங்க. நான் பண்ண தப்ப நானே திருத்திக்கிறேன். உன்னை இங்க கூட்டிட்டு வந்தது உன்னோட அழக பார்க்க இல்ல. கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. என்னோட கேள்வி இதுதான், அபிராமி எங்க? அதுக்கான ஆன்சரை சொன்னா நீ போலாம். Where is அபிராமி? எனக்கு தெரியாது சார். உங்களுக்கு தெரியாது? எனக்கு தெரியாத கேள்விக்கு என்னால எப்படி பதில் சொல்ல முடியும்? சரி, நீ ஒரு வேலை பண்ணு. உள்ள போய் நல்ல ரெஸ்ட் எடுத்துக்கோ. அதுக்கப்புறம் உனக்கு அபிராமி எங்கன்னு ஞாபகம் வரும்ல. வேண்டாம், நான் இங்கே இருக்கேன். அதெல்லாம் முடியாது. உள்ள போனா உட்காரத்துக்கு நல்ல பெஞ்ச் இருக்கு. சாதனா. சார். விட சொல்லுங்க சார். வாடி. சார் வா. ப்ளீஸ் சார். சார் ப்ளீஸ் விடுங்க. வா என் கூட. வாடி. அட வா. தள்ளி போடி அந்த பக்கம். வாய் திறந்து நீ உண்மையை சொல்ல மாட்டியா? எங்கடி அந்த பொண்ணு? அந்த பொண்ணு நீ என்ன பண்ண? சொல்லடி. நீங்க எதுக்கு சொல்ல இப்படி மாட்டியா? அடிக்கிறீங்க? ஐயோ வேண்டாம்.
அப்படின்னா அடிக்கல, அதுக்கு பதிலா வேற ஒண்ணு தரேன். ஓடி அந்த பக்கம். சுவிட்ச் ஆஃப் வேணும்னே சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கா அந்த அபிராமி. ஹலோ மாமா, என்ன நடக்குது? அபிராமி எங்க போயிட்டா? என்கிட்ட நீ கேக்குறியா? நீதான் அதுக்கு பொறுப்பு. உன்னால உன் பொண்டாட்டியாலையும் என் பொண்ணு எங்க போனான்னு தெரியல. நாங்க என்ன பண்ணோம்? உன் வீட்டுல இருந்து என் பொண்ணு அடிச்சு துரத்துனல்ல, அங்கிருந்து வெளியே வந்து அபிராமி எனக்கு கால் பண்ணா. நீ இந்துவும் சேர்ந்து அவளை ரொம்பவே டார்ச்சர் பண்ணிருக்கீங்க, இதுக்கப்புறம் வாழவே விரும்பலன்னு அவ சொன்னா. அதுக்கப்புறம் என் பொண்ணு அபியோட போனு சுவிட்ச் ஆஃப் பண்ண வருது. இந்த நிமிஷம் வரைக்கும் அவ வீட்டுக்கு வரவே இல்லை. இந்துக்கு இதை பத்தி எதுவுமே தெரியாது. போலீஸ் அவளை அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷன்ல வச்சிருக்காங்க. நானும் இப்ப ஸ்டேஷன்ல தான் இருக்கேன். நல்லதா போச்சு, அனுபவிக்கிட்டோம். இத பாரு, என் பொண்ணு அபிக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு நடந்துச்சு, உங்க 2 பேரையும் உயிரோட விட மாட்டேன். மாமா, போனை வச்சுட்டு போடா. மாமா, என்ன? நான் இன்ஸ்பெக்டர் உள்ள எல்லாம் போக முடியாது. ஏதாவது சொன்னாளா? இல்ல சார், இந்த பொண்ணுக்கு எதுவும் தெரியல போல. அடிச்சிங்களா? லைட்டா அடிச்சு கேட்டு பார்த்தேன். வயித்துல குழந்தை இருக்கிறதுனால ரொம்ப அடிக்கவும் முடியல சார். வா, வந்து அந்த பெஞ்ச்ல உட்காரு. வந்து உட்காரு. இப்போ உனக்கு ஞாபகம் வருதா அபிராமி எப்படி மிஸ் ஆனான்னு? எனக்கு தெரியல. ஏய், இங்க உட்கார்ந்து நல்லா யோசனை பண்ணு. சார், என்ன? இந்துக்கு ஃபுட் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஃபுட் எல்லாம் நாங்க ஒழுங்கா கொடுப்போம். அவ சாயங்காலத்துல இருந்து எதுவும் சாப்பிடல சார். அதுக்கு அவங்க ஏதாவது சாப்பிட்டு பிரச்சனை ஆயிடுச்சுன்னா அதுக்கு நாங்க தான் பதில் சொல்லணும். சார், வெளியே இருந்து வாங்கிட்டு வர சாப்பாடை எங்களால கொடுக்க முடியாது. அப்படின்னு எனக்கு ஒரு உதவி பண்ணுங்க சார். ராத்திரி இவ்வளவு நேரம் ஆச்சுல, நான் வேணா இருக்கேன் சார்.
இந்துவை விட்டுருங்க சார், ப்ளீஸ் சார். யாரையாவது உள்ள புடிச்சு போடணும்னு எனக்கு ஆசை இல்லையா? எனக்கு கிடைச்ச மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட்ல நான் சந்தேகப்படுறது இந்துலேகா தான். ஆனா சார், இந்து ஒரு நிரபராதி. அது எனக்கும் தோணணும். சார், தயவு செய்து இங்க நிக்காதீங்க, வெளியே போங்க, எனக்கு வேலை இருக்கு. என்னையா சொல்றது புரியல? போயா வெளியே. சொல்றேன்லப்பா, வெளியே போ. இந்து, என்னங்க? இந்து, இந்து, எங்க கதவு திறங்க. இந்து, ச்சே. அதுக்கப்புறம் அந்த எஸ்ஐ ரொம்ப திமிர் பிடிச்சவனா இருக்கான். இந்த கூட்டிட்டு போயிட்டான்னா. காலையில அவங்க சொல்ற இடத்துக்கு நீ அவளை ஆஜர்படுத்துறதா சொன்னையா இல்லையா? நான் எல்லாமே சொல்லி பார்த்துட்டேன், யாருமே கேட்கல. அப்ப அருண் வீட்டுல இல்லையா? அவனும் முடிஞ்ச அளவுக்கு சொல்லி பார்த்துட்டான். ஆக்சுவலி அபிராமிக்கு அப்படி என்னதாச்சு? எனக்கு எதுவும் தெரியல, அங்க யாருமே போன் எடுக்க மாட்டேங்கிறாங்க. அண்ணே, ராத்திரி ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, உங்களால ஏதாவது பண்ண முடியுமா? நான் எஸ்பியை கான்டாக்ட் பண்ணி பார்க்கறேன். அவர் உதவி பண்ணுவாரா? நான் சொன்னா அவர் கண்டிப்பா கேட்பாரு. இந்துவை இன்னைக்கே ரிலீஸ் பண்ண சொல்றேன். அருண் அங்கதானே இருக்கான்? ஆமாண்ணே, அருண் அங்கதான் இருக்கான். அண்ணே, நீங்க அவருக்கு உடனே கால் பண்ணுங்க. கால் பண்றேன், நீ இதை பத்தி ஒன்னும் கவலைப்படாத. நீரஜா எங்க தூங்கிட்டாளா? இல்ல, இங்கதான் இருக்கா. சரி. கடவுளை, என் பொண்ணை எப்படியாவது காப்பாத்துங்க. என்னாச்சுமா? எஸ்பி பத்தி ஏதோ சொல்லிட்டு இருந்தீங்க. என் அண்ணன் அங்க இருந்து மேலதிகாரி கிட்ட பேசுறதா சொல்லிருக்காரு. இந்துவை இன்னைக்கு நைட்டே எப்படியாவது வெளியில கூட்டிட்டு வரேன்னு சொல்லி அண்ணன் சொல்றாரு. அது நடக்குமா? நடக்கணும். அப்படின்னா கூடிய சீக்கிரமே இந்து வெளியில வந்துடணும் ஈஸ்வரா. போலீஸ்காரங்க கண்டிப்பா டார்ச்சர் பண்ணுவாங்க. ஒருவேளை அடிப்பாங்களோ? அந்த மாதிரிலாம் நீ சொல்லாத. அதை கேட்கும் போது என் நெஞ்சை வெடிக்கிற மாதிரி இருக்கு. இல்ல, அவளை எதுவுமே பண்ண மாட்டாங்க. அவளுக்கு சரியான அடி கொடுக்கணும் தெய்வமே. ஹலோ சார், கூப்பிடுறாரு. சார். உட்காருங்க, உட்காருங்க. நீங்க பெரிய பிசினஸ் ஃபேமிலி தானே, ஷனாய் குரூப்? ஆமா சார். என்னங்க, இதை முதலே சொல்லியிருக்க கூடாதா? இந்த பிரச்சனையை முதலே தள்ளி போட்டிருக்கலாம். எஸ்பி கால் பண்ணியிருந்தாரு, இந்துலேகாவை விட சொல்லிட்டாரு. எஸ்பி சொன்னா ஒரு சிஏவால கேட்காம இருக்க முடியாதுல்ல. ஆனா நான் இந்துலேகாவை விடணும்னு நினைக்கல. எஸ்பி திரும்பவும் கால் பண்ணுவாரு. இப்ப விட்டுறேன் சார்னு சொல்லுவேன், மறுபடியும் கூப்பிட்டா போன் எடுக்க மாட்டேன். சார் ப்ளீஸ் சார். இந்த மாதிரிலாம் சிபாரிசுக்காக போன் பண்ணா எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. அதை விட பிரச்சனை வரும் உங்களுக்கும் உங்க ஒய்ஃபுக்கும். புரியுதா? போங்க. சார், நான் இந்துவை பார்த்துட்டாவது போலாமா? எதுக்கு? வந்து ரொம்ப நேரம் ஆச்சு சார். அதனால அவ ரொம்ப டயர்டா இருப்பா சார். அதெல்லாம் இங்க பாத்துக்க ஆள் இருக்காங்க. இப்பெல்லாம் உங்களால பார்க்க முடியாது. இது ரொம்ப அநியாயம் சார். ஆமாங்க, நானே ஒத்துக்கிறேன். அதுக்கு என்ன பண்ணணும்? நீங்க வெளியே போங்க மிஸ்டர்.
நீங்க இன்னும் கிளம்பலையா? இந்துவை நீங்க எப்போ சார் ரிலீஸ் பண்ணுவீங்க? அவ முதல்ல உண்மையை சொல்லட்டும், அப்புறம் யோசிப்போம். சார் அவளுக்கு எதுவுமே தெரியாது. யோ சும்மா இதையே சொல்லிட்டு இருக்காதீங்க. எதுவா இருந்தாலும் காலையில வரேன், பாத்துக்கலாம். சார் என்னையா? இந்துவோட உடம்பு ரொம்ப வீக்கா இருக்கு. வீட்டுல ராத்திரி ஆனா தூங்குவாங்கல்ல, இங்கேயும் அதே வசதி இருக்கு. யோ பாயும் தலகாணி கொடுத்தீங்களா? கொடுத்துருக்கோம் சார். போத்திக்கிறதுக்கு போர்வையும் கொடுத்துருக்கோம். ம், அது போதாதா? ம், சரி. சார் சார் வண்டி அடியா? ஓகே சார். மேடம், ஐயோ மேடம், மேடம், என்ன என்னால முடியல. பாத்ரூம் போணுமா? வயிறு ரொம்ப வலிக்குது மேடம். அப்படியே அமைதியா படுத்து தூங்கு. வேண்டாம். ஐயோ, கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் வலி தானா போயிடும். வயித்துக்குள்ள குத்துற மாதிரி வலிக்குது மேடம். அடிக்கடி இந்த மாதிரி எனக்கு அதுக்கு வரும். நான் என்ன பண்றது? என் ஹஸ்பண்ட் வெளியே இருக்காரு, கொஞ்சம் சொல்றீங்களா? அவர் என்ன டாக்டரா? நீ சொல்ற பொய்யெல்லாம் தெரியும். அவரை இப்ப நீ பார்க்கணும், அதானே? போன் கொடுத்தீங்கன்னா நான் என் வீட்டுக்காரர்கிட்ட பேசுவேன். அதெல்லாம் நீ ஒன்றும் பேச வேண்டாம். உனக்கு வயிறு வலிலாம் ஒன்றும் இல்லை. உன் முகத்தை பார்த்தாலே தெரியல. எனக்கு ரொம்ப வலிக்குது. கொஞ்ச நேரம் தூங்கு, வலி தன்னால சரியாயிரும். இங்க மெத்தையெல்லாம் கிடையாது. போய் அந்த பெஞ்சில் படுத்து தூங்கு. தேவையில்லாம நின்று டைம் வேஸ்ட் பண்ணாத. உன் புருஷனெல்லாம் இப்ப பார்க்க முடியாது. போய் அங்க போய் தூங்கு போ. நம்மளையும் தூங்க விடாம. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.